சட்டப்பேரவையில் இன்னைக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அது பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க. நம்மளுடைய தாவேக்கா அரசு வந்து முதலமைச்சராக வந்தாக்கா மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதாகவும் சொல்லியிருந்தாங்க. 6 சிலிண்டர் வந்து வருடத்திற்கு இலவசமாக கொடுப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின கருத்துக்களை தான் இப்போதைக்கு வந்து நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அதை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் பயன்பெற்றுட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் வந்து விரைந்து செயல்படுத்தணும், இன்னும் தாமதமாக இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் எல்லோரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க, மகளிர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த உரிமை தொகைக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய விஜய் அவர்களும் முதல்வர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தாமதிக்க மாட்டோம், விரைந்து செயல்படுவோம். இதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து பயன்பெற்று இருந்துச்சோ அது எல்லாம் இந்த ஆட்சியிலையும் பயன்பெறும் வகையில் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசு வந்து இது எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லுச்சு. ஆனால் அவர் வந்து முதல்ல கையெழுத்து போட்டிருக்க வேண்டியதே இந்த மாதிரியான திட்டங்களுக்கு தான் அவர் வந்து முதல் கையெழுத்து போட்டிருக்கணும். அவர் ஏன் தாமதிக்கிறாங்க, மக்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வேண்டுகோளை தான் அவர்கள் வச்சிருக்காரு. இதுபடி மென்மேலும் வந்து நம்மளுடைய தமிழக அரசின் முதல்வர் அவர்கள் வந்து செயல்படுவார். முதற்கட்டமாக 717 ஒயின் ஷாப்பை வந்து மூடியிருக்காங்க. டாஸ்மாக் கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இது வந்து மக்களிடையிலும் பெண்களிடையிலும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய வரவேற்பையும் தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வரவேற்பு வந்து இன்னும் அதிகரிக்கலாம். போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படும். இது எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்களால் வரவேற்கப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். தீப்பொறியாட்டம் இந்த அரசியல் வந்து பறக்க போது பாருங்க அப்படின்ற வகையில் தான் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சவால் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இனி அடுத்த கட்ட முயற்சியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து திரும்ப வந்து கொடுக்கப்படும், அதுவும் விரைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருடத்திற்கு 6 சிலிண்டர் அப்படின்ற விகிதத்தை வந்து அதையும் வந்து கூடிய விரைவிலேயே வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின என்னைக்கு வந்து இது விரைந்து செயல்படும், என்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து தொகை பெறப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இன்னும் அப்லோட் பண்ணலை. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குறேன் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.